தருமபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதி தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக புகாரில் கூறப்பட்டிருந்தது. தருமபுரி ஆதீனத்தை வினோத், செந்தில், விக்னேஷ் ஆகியோர் மிரட்டியதாகவும் அதற்கு செம்பனார் கோவிலை சேர்ந்த தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு, மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம், மதுரையை சேர்ந்த வக்கீல் ஜெயச்சந்திரன் ஆகியோர் பின்னணியில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்த மயிலாடுதுறை போலீசார் முதற்கட்டமாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் ஆடுதுறை வினோத் மற்றும் சீர்காழி ஒன்றிய பாஜக முன்னாள் தலைவர் திருவெண்காடு விக்னேஷ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தாளர் குடியரசு, ஸ்ரீனிவாஸ் ஆகியோரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த அகோரத்தின் முன் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். மயிலாடுதுறை போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு பிறகு மார்ச் 15ஆம் தேதி மும்பையில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்தனர். இதையடுத்து அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய அகோரம் இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பு அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மனுதாரர் 45 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். எனவே அதனை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். அப்போது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. எனவே மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனால் அகோரம் இன்னும் சில நாட்கள் சிறையில் இருக்க வேண்டிய நிலை உள்ளது. கிறிஸ்துவ மிஷனரி குறித்து அவதூறு பேசியதாக பியூஷ் என்பவர் அண்ணாமலைக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இந்த மனுவில் தன் மீதான விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் அண்ணாமலைக்கு நிவாரணம் வழங்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்த கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அண்ணாமலை மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி அண்ணாமலைக்கு எதிராக விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தனர். மேலும் எதிர் மனுதாரர் தரப்பில் அவதூறு பேச்சு குறித்து விரிவான அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். மனுதாரர் பியூஷ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜெய்சிங் மனுதாரர் கால அவகாசம் கோருவதாக தெரிவித்தார். இதையடுத்து 6 வார காலம் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஒத்திவைத்தனர். அதற்கு மனுதாரர் தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்க கோரி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்த கையோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேரள மாநிலத்தில் போட்டியிடும் சொந்த கட்சி வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அண்ணாமலையுடன் போனில் துரை வைகோ பேசியுள்ளதாக தகவல் வெளியாகி திமுக தரப்பை சந்தேகம் கொள்ள வைத்துள்ளது. திருச்சியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட துரை வைகோ மறுத்தது, அண்ணாமலையுடனான தற்போதைய போன் பேச்சு தகவல் இரண்டையும் முடிச்சு போட்டு பார்த்து திமுக தரப்பு சந்தேகம் கொண்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு எதிரான அரசியல்வாதியாக அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் நட்பின் அடிப்படையில் தன்னுடன் பேச வரும் யாரையும் மறுக்க மாட்டார். அந்த வகையில் அண்ணாமலை துரை வைகோவுடன் பேசியிருக்கக்கூடும் என அண்ணாமலை ஆதரவு வட்டாரம் தெரிவிக்கிறது. அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவரை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக கல்லூரியின் பேராசிரியை நிர்மலா தேவி, மதுரை காமராஜர் பல்கலை பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது கடந்த 2018 போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. நீதிபதி பகவதி அம்மாள் முன்னிலையில் இருதரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோர் ஆஜராகினர். அப்போது தீர்ப்பை வாசித்த நீதிபதி இந்த வழக்கில் இருந்து முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவர் மீதான குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை என கூறி விடுதலை செய்தார். மேலும் இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிபதி தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் முறையிட்டுள்ளார். இதற்கு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் என்பதற்காக அவருக்கு சலுகை காட்ட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீங்கள் ஏன் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யவில்லை என அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு கெஜ்ரிவால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி கைதே சட்டவிரோதம் என்பதால் அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என பதிலளித்தார். இதையடுத்து கெஜ்ரிவால் தரப்பு தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பான வீடியோ ஒன்றை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தனர். ஆனால் அமித்ஷா தொடர்பான போலி வீடியோவையே ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் பகிர்ந்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் சார்பில் டெல்லி போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஐடி சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் பகிர்ந்திருந்த வீடியோவில் தெலுங்கானாவில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை நீக்குவது தொடர்பாக அமித்ஷா உள்ளிட்டோர் ஆலோசிப்பதாக காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த வீடியோ போலியானது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது.
தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்திலும் இந்த வீடியோ பகிரப்பட்டிருந்தது. இந்த வீடியோ பகிரப்பட்ட பின்னரே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் SC, SD, OBC இடஒதுக்கீடு ரத்தாகிவிடும் என்ற கருத்துக்கள் காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்தனர். இதற்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பதிலடி தந்தும் வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் மே 1 விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. மே 1 விசாரணைக்கு ஆஜராகும் போது தமது செல்போனையும் ரேவந்த் ரெட்டி கொண்டு வர வேண்டும் எனவும் டெல்லி போலீஸ் தமது சம்மனில் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் மூத்த தலைவர்கள் நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்திலிருந்து நல்வாய்ப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயிர் தப்பியுள்ளார். அதாவது தேர்தல் பரப்புரைக்காக பீகார் மாநிலம் சென்றிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் பெகுசராய் பகுதியிலிருந்து அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டர் புறப்பட்ட போது திடீரென சமநிலையை இழந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தரையில் இருந்து புறப்பட ஹெலிகாப்டர் சிறிது தூரம் பறந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து லேசாக நிலை தடுமாறி உள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் விமானிகள் உடனடியாக ஹெலிகாப்டரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்ததை அடுத்து ஹெலிகாப்டர் மீண்டும் சீராக பறந்தது. பலத்த காற்று காரணமாக சமநிலையை இழந்த ஹெலிகாப்டரை விரைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயிர் தப்பினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.